பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதே தான் 1988 ஜாமான்லாம் பார்த்தோம் இல்லையா. அதுலேயே இன்றைக்கி வந்து அன்னைக்கு விட்டு போன சில்வர் ஜாமான், பித்தளை ஜாமான், வெள்ளை பித்தளை ஜாமான், அதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மரம், இரும்பு எல்லாமே பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து மாப்பிள்ளை பொண்ணு கல்யாணத்துக்கு மனம் மேலே விரிக்கக்கூடிய பட்டு கம்பளம். இந்த கம்பளம் பார்த்திங்கன்னா பர்மாலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த காலத்தில் எங்கள் மாமியாரோடது அதான் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறைய பொருட்கள் எங்கள் மாமியாரோடதும் இருக்கும், எங்கள் அம்மாவோடதும் இருக்கும். ஸோ ரெண்டுமே நீங்கள் வந்து கலந்து பார்க்கலாம் இந்த பொருட்களில். ஸோ இதான் வந்து பட்டு கம்பளம். அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணத்துக்கு யாரோ கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது, வித்தியாசமாக இந்த மாதிரி கால் வச்சு எல்லாம் பண்ணியிருக்கு. இந்த மூடி வந்து டைட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை 2 கையில் திறந்தால் தான் திறக்க வருது. ஸோ இவ்வளோ வெயிட்டாக நல்லாயிருக்கு. இப்போ இதில் இட்லி, ஆப்பம், சப்பாத்தி இதெல்லாம் நம்ம சுட்டு இப்படி பரிமாறுறதுக்கு வச்சோம்னா காயாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது, அதுக்காக அதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நகரத்தாரில் வந்து ஆண் பிள்ளைகளுக்கு வந்து தோட்டம், இடம், வீடு அந்த மாதிரி அசையா சொத்துக்கள் கொடுக்கறதுனால அதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவல் வர மாதிரி பெண்களுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து வெள்ளி சாமான் வந்து 108 அந்த மாதிரி வச்சுருந்துருக்காங்க. தங்கத்துலேயுமே வந்து பவுனில் தான் வந்து காசு போடுவாங்க. வைர நகை கொடுப்பாங்க வசதியானவங்க. அப்படி இல்லைன்னா மினிமமாக வந்து ஒரு வைரத்தோடு வைர மோதிரம் கொடுத்துட்டு தங்கத்தில் தான் எல்லாமே போடுவாங்க. அந்த வகையில் கழுத்து இருன்னு சொல்லிட்டு ஒரு திருமாங்கல்யம், ஆனால் அது திருமணத்தன்னைக்கு அணிவிப்பாங்க. அதுக்கப்புறம் சாந்திக்கு தான் அணிவிப்பாங்க. அந்த காலத்துலலாம் அது வந்து 108 பவுன், அப்புறம் 32 பவுன் அந்த மாதிரி அந்த பொண்ணுங்க வீட வசதியை பொறுத்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் வைர நகையும் வந்து அவங்க 1, 2, 3 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பேசிக்காக இருக்கிறவங்க பேசிக்காக உள்ள தங்க செயின் வலையில தான் வந்து கொடுத்து வந்திருக்காங்க. ஸோ அப்படி கொடுக்கப்பட்ட அந்த பொருள் வந்து பாதுகாப்பாக இருக்காது உபயோகப்படுத்துறதுக்கு. உபயோகப்படுத்துகிற மாதிரி விதவிதமாக சட்டிலாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதை வந்து பாதுகாப்பு இல்லை, அவங்களுக்கு ஒரு அவசியம் ஏற்பட்டால் அவங்கள்ட்ட இருக்கட்டும் அந்த சொத்துங்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்களே தவிர அதே மாடலில் பித்தளையிலையும் வெள்ளை பித்தளையிலையும் கொடுத்துருப்பாங்க. அந்த பொருட்கள் தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா வந்து மாவிளக்கு சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாவிளக்கு சட்டி வந்து இது வந்து பித்தளையில் இருக்குது. நான் உங்களுக்கு ஆன்டிக் பொருள்னு காமிக்கணும் அப்படிங்கிறதுனால இது வந்து விலைக்கு கழுவாமையே காமிக்கிறேன். இது விளக்கணுன்னு எப்படி இருக்குன்னு நீங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது அதிலே வந்து வெள்ளை பித்தளையில் அதே மாதிரி மாவிளக்கு சட்டி ஒன்று ஒரு சைஸ் மாதிரியாகவும் கொடுத்துருப்பாங்க. சில கோவிலுக்கு நம்ம வந்து 1 டம்ளர் வைப்போம், சில கோவிலுக்கு வந்து 2 விளக்கு வைப்போம். அந்த மாதிரி வித்தியாசமாக மாவிளக்கு வைப்போங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி மாவிளக்கு சட்டியும் விதவிதமான சைஸில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா படியும் வந்து இவங்க வந்து பித்தளையில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மரப்படி கொடுத்துருக்காங்க. அதில் 2 மேலேயும் கீழேயும் வந்து அந்த மரம் வந்து எந்த சேதாரமும் ஆகாமல் இருக்கிறதுக்காக பித்தளையில் ஒரு அவுட்டர் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ தான் வந்து மரம் வந்து ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மரத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்று பார்த்திங்கன்னா இதெல்லாம் வெள்ளை பித்தளையில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எண்ணெய், இதெல்லாம் வந்து படைக்கிற வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வேணால் என்னுடைய வீடியோவில் பாருங்கள், படைப்பு பற்றி நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்து சீயக்காய் எண்ணெயெல்லாம் வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கிறதுக்கெலாம் இந்த பாத்திரம் வந்து வெள்ளி வந்து சேஃப்டி இல்லை அப்படிங்கிறதுனால வெள்ளி மாதிரியே இது இருக்கும் வெள்ளை பித்தளைங்கிறது. அதில் வந்து செஞ்சுருக்காங்க, நல்லா கனமாகவும் இருக்குது. ஸோ எண்ணெய் வைக்க அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து சாமிக்கு நீர் விழாகிறதுக்கு பார்த்திங்கன்னா அதே தான் வெள்ளை பித்தளையில் வெள்ளிலையும் இருக்கும். பெரும்பாலும் எல்லாரும் வெள்ளியை எடுத்து புழங்க மாட்டாங்க, இந்த வெள்ளை பித்தளை வந்து புழங்குவாங்க. அது வெள்ளி மாதிரியே இருக்கும் விலைக்கு யூஸ் பண்ணும்போது, அதனால இதில் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இதே வந்து பித்தளையிலையும் வச்சுருப்பாங்க. பித்தளையில் வைக்கிறதும் விசேஷம். அதாவது இந்த மாதிரி வெள்ளை பித்தளை, வெள்ளி இதுலலாம் வந்து இந்த சாமி ஜாமான்லாம் வச்சு கும்புறது விசேஷங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இந்த பொருட்களை வந்து உபயோகப்படுத்துவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் செம்புன்னு சொல்லுவாங்க. கல்யாணத்தன்னைக்கு ஒரு சீர் செய்கிறதுக்கு இந்த செம்பு வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கு வந்து மாட விளக்குன்னு சொல்கிறது. இது வந்து இது பொங்கல் அன்னைக்கு அந்த விளக்கடுற சட்டின்னு ஒரு சட்டி வைப்பாங்க. அந்த சட்டிக்குள்ளே இந்த விளக்கேற்றி குட்டி பிள்ளையார் இருக்கும், அந்த பிள்ளையாரையும் வந்து அந்த சட்டிக்குள்ளே வச்சுருப்பாங்க, வச்சு சாமி கும்பிடுவாங்க பொங்கல் அன்னைக்கு. அதுக்காக தான் இந்த பிள்ளையாரும் வந்து வெள்ளியிலையும் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி வெள்ளை பித்தளையும் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு யூஸ் பண்ண பாத்திரமானு தெரில, இதுவும் வந்து வெள்ளை பித்தளை தான், ஆனால் வந்து பித்தளைன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆனால் அது எதுக்காக உள்ளதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து அதே மாதிரி தான் வெள்ளி ஸ்பூனுக்கு பதிலாக இந்த மாதிரி வெள்ளை பித்தளையிலையும் ஸ்பூன் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது.
தேக்கு மர பீரோ கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பீரோவில் நம்ம வந்து ஜாமான்லாம் வைக்கும் போது எறும்பு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இந்த கீழே இந்த 4 கால்லையும் வந்து பூச்சி மருந்து வச்சு தான் அந்த காலில் வச்சுருக்காங்க. இந்த பாத்திரத்தை ஒரே மாதிரி 4 இருக்குது பாருங்க, இந்த 4ஐயும் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பித்தளையில் குட்டி குட்டி அழகான எண்ணெய் இதுதான். ஸோ பித்தளை, வெள்ளை பித்தளை எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க, வெளியில் கொடுக்கக்கூடிய பொருட்களை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா குட்டி அருகாமனையாக இருக்குது, குழந்தைங்களுக்கு போய் அருகாமனையை விளையாட கொடுப்பாங்களா அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அப்படி கிடையாது. இது வந்து கல்யாண வீட்டில் வர விருந்தினருக்கு பூ கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து கொடுக்கறதுக்கு டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்காக பூ வெட்டுற அருகாமனை இது. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் தகர பெட்டி, பட் இதில் பூட்டு இருந்துச்சு. அதனால வந்து நான் வந்து எனக்கு இந்த பூட்டோடு இருக்குதுன்னு சொல்லி இந்த பெட்டியை ஒரு நினைவு பொருளாக வச்சுருக்கேன். பழசாக போச்சு, துருவாயிடுச்சு. இருந்தாலும் இந்த பூட்டு இருக்கிறதுக்காக நான் இந்த பெட்டியை இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே தான், சில்வரில் வந்து அடுக்கு எண்ணெய் இதெல்லாம் வைக்கிற மாதிரி கிண்ணம். பித்தளையிலையும் வெள்ளை பித்தளையிலையும் கொடுத்த மாதிரியே அந்த மாதிரி சில்வர்லேயும் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைக்குழவி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளைக்குழவி எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிலையும் இருக்கும், வெள்ளை பித்தளையிலையும் இருக்கும், மார்பிள்லையும் வச்சுருப்பாங்க. இது வந்து கல்யாணத்தன்னைக்கு கல்யாண பொண்ணு வந்து ஒரு பட்டு துண்டில் இதை கையில் வச்சு பெரியவங்க எல்லாரும் கீழே உட்காந்துருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்குவா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை ஒரு குழந்தை மாதிரி பாவிச்சு அவங்கள்ட்ட கொடுத்து அதை எடுக்கி வாங்கும்போது, விழுந்து கும்பிட்டு வாங்கும்போது விரைவில் அதே மாதிரி ஒரு குழந்தைய நல்லபடியாக பெற்று அவங்கக்கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்க போகிறா அப்படிங்கிறத வந்து ஒரு சாஸ்திரத்தோடு சொல்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு சடங்கு வச்சுருக்காங்க. அதனால இது எல்லார் வீட்லேயுமே கல்யாணத்துக்கு சீராக வந்து வசதியானவங்க வெள்ளிலையும் வைப்பாங்க, வெள்ளை பித்தளையும் வைப்பாங்க. சில பேர் மார்பிளில் வச்சு 2 பக்கமும் வந்து அதுக்கு வெள்ளி மட்டும் பூன் மாதிரி கைப்பிடி மாதிரி பிடிப்பாங்க, மாதிரி விதவிதமாக செய்வாங்க. இது வந்து சில்வரில் வச்சுருக்காங்க. இந்த பொருள்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக விளையாடுற ஜாமான். இது மரவையிலேயே வந்து குட்டி மரவை. இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து அலுமினிய ஜாடியில் தான் எண்ணெய் வாங்கிட்டு வருவோம், அந்த எண்ணெயை மோக்கிறதுக்காக உள்ள கரண்டி. இது வந்து டீ கோஸ்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த காலத்துலேயே வந்து இப்படி அழகான அன்னப்பட்சியில் ஒன்று வச்சுருக்காங்க. இப்படி ஒரு அழகான ஒரு பொண்ணு வந்து குதிரை வண்டி ஓட்டுற மாதிரியும் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் அழகாக இருக்கும், நான் எடுத்து யூஸ் பண்ணவே இல்லை. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா செவத்தில் மாட்டக்கூடிய ஒரு டிசைன் தான். 3 பறவை வந்து அடுத்தடுத்த சைஸில் பறக்கிற மாதிரி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டோட பின்னு. நம்ம அந்த காலத்துலலாம் வந்து கோட் ஷூட் போடுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி விதவிதமாக கோல்டு பின்னு வந்து அதில் இருக்கும். அந்த பின்னு அந்த அதுக்கு ஒரு இது மாதிரி தொங்குது, இப்படி இந்த மாதிரி தொங்குது. ஸோ இந்த மாதிரி டிசைன் பின்னு தான் நம்ம வந்து இதில் வச்சுருக்காங்க. இதுவும் கல்யாணத்துக்கு வச்சதுனால அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது பார்த்திங்கன்னா கத்தி. நம்ம இப்படி மடக்கிட்டோம்னா மடக்கி இதுக்குள்ளே போட்டு ஹேண்ட்பேக்கில் எங்கேயும் எடுத்துகிட்டு போகலாம், அந்த மாதிரி ஒரு பொருள் தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பித்தளையிலையும் வந்து படி வச்சுருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட ஸ்வீட்டு. இது வந்து டிவைன் ஸ்வீட்டு, டிவைன் டேஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க. ஒரு செட் ஆஃப் ஸ்வீட் மில்க் ஸ்வீட்டுன்னு போட்டிருக்காங்க. அழகான பாக்ஸாக இருக்கும். இதுவும் எங்கள் அம்மா வந்து பத்திரமா எடுத்து வச்சுருந்துருக்காங்க. எங்கள் அம்மாவோட தான், எங்கள் அத்தையோட தான் தெரியல, எங்கள் மாமியாரோட தானே. பட் இதுவும் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி பத்திரமா நானும் எடுத்து வச்சுருக்கேன், தூக்கி போடாமல். இதான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, அது ரொம்ப பழைய பாக்ஸ் மாதிரி தெரியுது, பட் ஆனால் அழகாக இருக்குது டிசைன்கிறதா நானும் வச்சுருக்கேன். ஸோ இந்த பாத்திரம்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து கழுவிட்டும் காமிக்கிறேன். விளக்குனதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தில் இருக்க பேரெல்லாம் பார்க்கும்போது இந்த பாத்திரம்லாம் 1950லேருந்து 70 அந்த மாதிரி ரொம்ப பழங்காலத்து பாத்திரங்களாக இருக்கலாமோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஏன்னா இது வந்து எனக்கு வந்து எங்கள் அம்மாவோட சீர்லேருந்தும் எங்கள் மாமியாரோட சீர்லேருந்தும் எனக்கு பிரித்து வந்த பொருட்கள் இது. அதனால் அவ்வளோ பழமை வாய்ந்ததாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி பளபளன்னு மின்னுது அப்படின்ட்டு. நான் வந்து இது எப்படி விளக்குனேங்கிற டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து புளி, கொஞ்சம் எலுமிச்சம்பழம் தோல், கொஞ்சம் கல் உப்பு போட்டு ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ளே இது எல்லாத்தையுமே ஒரு 5 மினிட்ஸ் முக்கிட்டு எடுத்து பார்க்கலையே 90% அதில் உள்ள அந்த கருப்பெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து சபீனா அல்லது பீதாம்பரி நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு தேய்ச்சி கழுவிட்டு உடனே துடைச்சிடணும். துணி வச்சு துடைக்கும் போது இது வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து நம்மளுக்கு கருக்காமல் இருக்கும். உடனே இம்மீடியட்டாக கழுவ நம்ம துடைச்சிடணும். அந்த மாதிரி தொடச்சி தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம புளியை போட்டு தேய்ச்சி விளக்கி கழுவும் போது கை ரொம்ப வலிக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து போயிடுது. ஸோ இதான் வந்து நம்ம வந்து விளக்குனதுக்கப்புறம் எல்லா பாத்திரமும் இருக்குது பாருங்கள். அந்த எறும்பு பொடி வைக்கிறது கூட நல்லா அழகாக கலர் வந்துடுச்சு. இந்த கிண்ணம்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது.
இந்த கிண்ணம் எல்லாமே வந்து குட்டி குட்டி கிண்ணம். ஆக்சுவலாக எனக்கு ப்ராப்பராக இது எதுக்காக உள்ளதுன்னெலாம் தெரியல. இது வந்து தீபாவளிக்கு வந்து நம்ம எண்ணெய் காய்ச்சி வைப்பாங்க, எல்லாரும் தலைக்கு தேய்ச்சிட்டு தானே குளிக்கணும், அதுக்காக. அது மாதிரி இது வந்து நான் படப்பில் வைப்பாங்கன்னு சொன்னேன். படப்பில் வைக்கிறது வந்து இதில் அடுக்காக இருந்தது. எனக்கு வந்து மூணு பாத்திரம் கொடுத்துருக்காங்க. பங்குல வந்து 3 வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூனு. இந்த ஸ்பூனில் வந்து ஆஃப்ரிக்கன் நிக்கல் சில்வர் மேட் இன் இங்கிலாண்டுன்னு எழுதியிருக்கு. ஸோ இந்த பாத்திரம்லாம் வந்து அவங்க வந்து அந்த வெள்ளி மாதிரி இருக்கிறதுக்காக தான் வாங்கியிருக்காங்க. அந்த மாவிளக்கு சட்டிலாம் பார்த்தீங்கன்னா விளக்கணுன்னு அப்படி தகன்னு மின்னுது. ஸோ பணக்கார வீட்டில் வந்து வெள்ளியும் கொடுத்து இதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா சேஃப்டி பர்பஸாக இருக்கும். சில வீடுகளில் வந்து வெள்ளியில் வந்து வெள்ளி குத்து விளக்கு மட்டும் தான் தருவாங்க. எனக்கெல்லாம் குத்து விளக்கு மட்டும் தான் தந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த பாத்திரம் வந்து நம்ம வந்து மாவிளக்கு வைக்கிறதுக்கெலாம் யூஸ் ஆகும். இது வந்து அந்த 3 பாத்திரம் எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக எதுக்குன்னு தெரில. நான் கெஸ் பண்ணது படப்பு வீட்டில் வந்து சீக்காய் எண்ணெய் வைக்கிறதுக்கு வச்சுருப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். இதுலேயே வந்து சில்வரில் மைசூர் சட்டின்னு வரும். இந்த மாதிரி டிசைனில் இருக்கிறது மைசூர் சட்டின்னு சொல்லுவாங்க. பெரிய அடுக்காக இருக்கும், அது சாப்பாடெலாம் வைப்பாங்க. இது மாவிளக்கு சட்டி பெருசு. ஸோ இது வந்து நம்ம கோவிலில் வந்து 2 விளக்குலாம் மாவிளக்கு வைக்கும்போது இதில் வைப்பாங்க. பித்தளை சட்டி உங்களுக்கு நான் சின்னது காமிச்சேன் இல்லையா, அது வந்து உலக்கு மாவிளக்கு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து காசி விளக்கு, அந்த ஓட்டை இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே திரி கொடுத்து ஏற்றுறது. இந்த பக்கம் இருக்கிறதுலாம் வந்து மாட விளக்கு. மாட விளக்கு உங்களுக்கு தெரியும், செட்டிநாடு வீடுகள் எவ்வளோ பெருசாக இருக்குது. அங்கே வளவுல அங்கங்கே மாடம் இருக்கும். அந்த மாடத்தில் தான் இந்த விளக்கை வச்சுருக்காங்க. அதனால தான் இதுக்கு மாட விளக்குன்னு பேருன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு குட்டி டம்ளர் மாதிரி இருக்குது. இந்த டம்ளர் எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு வந்து கெஸ் பண்ண தெரியல. ஸோ இது வந்து ஒரு குட்டி டப்பாவாக இருக்கிறதுனால சுண்ணாம்பு டப்பாவாக இருக்கலாமான்னு நான் கெஸ் பண்ணுறேன். இது வந்து அதிலே பெரிய சைஸு. ஆனால் சேலத்தில் வந்து இதே மாதிரி நான் வெள்ளை பித்தளையில் ஒரு டப்பா இருக்குது, அதுக்குள்ளே சுண்ணாம்பு இருந்தது. அதனால இது நான் சுண்ணாம்பு டப்பாவாக இருக்குமோன்னு கெஸ் பண்ணேன். பட் இது வந்து இங்கே பித்தளை டப்பா நல்லா நீட்டாக தான் இருந்தது. இது வந்து காயின் டப்பாவா இல்லை பாக்கு டப்பாவாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா வெத்தலை பெட்டி எனக்கு வைக்கல, வச்சுருந்தா தான் இதெல்லாம் அதில் செட் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துருக்க முடியும். ஸோ வந்து நாங்கள் வந்து பங்கு பிரித்து வந்ததுனால எல்லா பொருளுமே வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் வந்திருக்கு. ஒரே பொண்ணு இருக்கவங்க பணக்காரவங்க வந்து நிறைய பாத்திரம் எல்லாம் செட்டாக வச்சுருப்பாங்க. பட் எனக்கெல்லாம் வந்து இப்படி அம்மா வீட்லேயும் அத்தை வீட்லேயும், அதாவது எங்கள் மாமியார்ட்டேருந்தும் பாகம் பிரித்து வரும்போது கிடைச்ச பொருட்கள் தான் எனக்கு கிடைச்சிது. ஸோ வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்ல முடியாது. சில்வரில் நான் 2 பொருள் சொல்ல விட்டு போச்சு. அதில் இது ஒன்று. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்மை தயாரிப்போம்ல குழந்தைங்களுக்கு, அந்த கண்மையை போட்டு இப்படி வந்து லாக் பண்ணி வைக்கிற மாதிரி, இந்த ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணோம்னா அது லாக் ஆயிரும். திருப்பி நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி திறக்கணும். இப்போ எனக்கு ஒரு கையில் திறக்க வரல. ஸோ நம்ம அந்த மாதிரி திறந்தோன்னா அந்த கண்மை எடுத்துக்கலாம். குருவி மாதிரி டிசைனில் அந்த கண்மை பாக்ஸ் வந்து இருந்திருக்கு. இது வந்து சில்வரில் இருக்குது. அதே மாதிரி தான் இது வந்து குட்டியாக சில்வரில் வந்து சுண்ணாம்பு வைக்கிற டப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா தோசை கல்லில் நம்ம இந்த ஓட்டை வழியாக ஒரு நூல் கொடுத்து இந்த துணியை, இட்லி துணி, அதாவது வேஷ்டிலாம் இருக்கு இல்லையா, நல்ல துணியாக சுற்றி கட்டிட்டு நம்ம தோசை துடைக்கும் போது நம்மளுக்கு வந்து கைப்பிடி இருக்கிறதுனால கையில் சுடாது. அப்புறம் அந்த துணி பழசாக போனால் நம்ம அந்த நூலை கழட்டிட்டு வேறு புது துணி கட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இது வந்து வச்சுருக்காங்க. இந்த காலத்துலலாம் வந்து உடனில் அப்படியே ரெடிமேடாக அது சில்வர் கடையில் கிடைக்குது. நம்ம வாங்கிட்டு அதில் வந்து அவங்க நூல் வச்சு சுற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம அதுலேயே அந்த நூல் மாத்திர மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் மாதிரி ஒரு குங்குமச்சிமிழ். ஸோ என்னுடைய இந்த பாத்திரங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.